சிலுவையில் இருப்பது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது சிலுவையில் இருப்பது யாருன்னு தெரியல. ஈசா நபியை மாதிரி இன்னொரு ஆளை எல்லாம் மாற்றிட்டான். அங்கே இருந்த அந்த சபையில் இருந்த யாரோ ஒருத்தரை அவரை மாதிரி எல்லாம் மாற்றிவிட்டான். அவரை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. குர்ஆன் அப்படிதான் சொல்லுகிறது. அவருக்கு இன்னொருவர் ஒப்பாக்கப்பட்டார். அவரை மாதிரி இன்னொருத்தரை எல்லாம் ஆக்கிட்டான். அவரை தூக்கி சிறையில் அடைச்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு. இது சம்பந்தமா பழைய இந்த வேதம், இந்த வேதத்தை எல்லாம் பைபிளை எல்லாம் தொகுத்தாங்கல்ல, அதுல இப்ப நிறைய பேருடைய மார்க்கு, லூக்கா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு தொகுத்த ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் பர்னபா. இந்த பர்னபா யாருன்னு கேட்டா ஈசா நபியினுடைய நேரடி சீடர், நேரடி மாணவர், அவங்களோட இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர். அவரும் தொகுத்திருக்கிறார், வேத செய்திகளை தொகுத்திருக்கிறார். இந்த பைபிள்ல இருக்கிற ஆட்கள் யாருமே ஈசா நபி காலத்துல வாழ்ந்தவங்க இல்லை. அவர் ஈசா நபி காலத்துல வாழ்ந்தவர். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா பர்னபாவுடைய ஆகமத்தை பத்தி உங்களுடைய நிலை என்னன்னு கேட்டா அது தள்ளப்பட்ட ஆகமன்றுவான், அதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்வான். ஆனா அந்த பர்னபாவை எடுத்து புரட்டினீங்கன்னா குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே டிட்டோவா அதுல அவர் சொல்றார். அந்த விவரங்களை எல்லாம், எந்த விவரத்தை எல்லாம் சொல்றாருன்னா, ஈசா நபி வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டது, இன்னொருத்தர் சிலுவையில் அறையப்பட்டது, குர்ஆன் சொல்லுகிற அதே ஸ்டைல அந்த புத்தகத்தில் இருக்கு. பர்னபாவுடைய ஆகமம்னு பேசப்படுற, ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதை ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா இஸ்லாத்தில் உள்ள மாதிரிலாம் இருக்குது. அவங்க எழுதி வச்சிருக்க கட்டுக்கதைக்கு சமமா ஈக்குவலா எது இருக்குமோ அதை எடுத்திருப்பாங்க. அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, கடைசியா அந்த ஆட்சியாளர்கள் ஈசா நபியை கைது செய்யறதுக்காக வேண்டி வர்ற நேரத்துல இந்த தோட்டத்துக்குள்ள அங்கும் இங்குமா உலாவிக்கிட்டே இருப்பாங்க. உலாவிக்கிட்டே இருந்து உள்ள பார்த்தா ரூமுக்குள்ள எல்லாரும் சீடர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அவர் தட்டி எழுப்புவாரு. இவ்வளவு பெரிய நெருக்கடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை தேடிட்டு ஆட்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, எப்படிப்பா உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசா நபி அங்க இருக்கிற தன்னுடைய சீடர்கள் எல்லாத்திலையும் பேசுறாங்க, அல்லாட்ட கையேந்துறாங்க, இறைவா அந்த நெருக்கடியில இருந்து என்னை காப்பாத்து. இதெல்லாம் அவர் சொல்ற செய்தி. யாரு? பர்னபாவுடைய சுவிசேஷத்துல அந்த பைபிள்ல வர்ற செய்தி. அப்படி அவர் சொல்லுவாரு. சொன்ன உடனே இப்ப கடைசியில அந்த யூதாஸ் என்று சொல்லப்படுறான். யூதாஸ் காட்டி கொடுத்தான்னு சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய பயான்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. யூதாஸ் அந்த அந்த அற்பமான காசுகளுக்காக வேண்டி இவரெல்லாம் இயேசுன்னு காட்டி கொடுத்துருவான், முத்தம் செய்து காட்டி கொடுத்துருவான், அவரை கொண்டு போயிடுவாங்கன்னு. அந்த யூதாசு அவன் உள்ள வருவான். உள்ள வர்ற நேரத்துல என்ன நடக்கும்னு கேட்டா, பின்புற வாசல் வழியாக ஜிப்ரீல் மீகாயில் ஈசா நபியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விடுவார்கள். இது நம்ம சொல்ற கதை இல்ல, குர்ஆன்ல இருந்து சொல்லல, இது பர்னபால வர்ற செய்தியை சொல்றேன். பின்புற வாசல் வழியாக ஈசாவை மேல தூக்கிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும். இந்த நேரத்துல யூதாஸ் உள்ள வருவான். யாருன்னா ஈசா நபியை காட்டி கொடுக்குற ஆள் உள்ள வருவான். உள்ள வரும் பொழுது அவனை ஈசா நபியினுடைய தோற்றத்துல இறைவன் மாற்றிட்டான். அவன் வந்தவன் கேட்கறான், எங்க ஆண்டவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன ஆண்டவரே நீங்களே, ஏன் நீங்க தான், ஏன் தோற்றம் அப்படித்தானே இருக்கு, என்ன நீங்க எங்க எங்கன்னு கேட்கறிய அப்படின்னா, அவனை எல்லாருக்கும் பார்வையில இவர் தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவரையே அழைத்து சென்று அவர் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு வரலாற்று செய்தி பர்னபாவுடைய சுவிசேஷத்துல இருக்கிறது. அது அந்த தாவா அந்த மாதிரி செய்திகளை ஆர்வமா உள்ளவங்க நீங்க இணையதளத்துல தேடி படிச்சு பாருங்க, இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்றைய கிறிஸ்தவ உலகம் அந்த ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாம அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஈசாவுக்கு நேரடி சீடரா இருந்தவர் சொன்னவர் ஏத்துக்க மாட்டாங்களாம். அதுக்கு பின்னாடி இந்த யாரோ ஒருத்தரை எழுதி வச்சதையெல்லாம் ஏத்துக்கிறதாக அவங்க சொல்றாங்க. இல்ல, பின்னாடி ஈசா நபியினுடைய உருவம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தவர்களால் வரையப்பட்டதுதான், முந்தி உள்ளதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த காலத்துல உள்ள ஆட்களுக்கான போட்டோ வடிவம்லாம் என்ன இருந்துச்சு? யாருக்குமே கிடையாது. வள்ளுவருக்கு நம்ம ஒன்று வச்சிருக்கோம். வள்ளுவராது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப நீங்களே பாருங்களேன், இங்க ஒரு கன்னியாகுமரியில் ஒரு வள்ளுவர் பேர் கருணாநிதி வச்சார்ல, அந்த முக்கடல் சங்கப்பத்துல ஒண்ணு வச்சிருப்பாரு. இங்க நம்ம தமிழ்ச்சங்கம் பத்திலாம் அது அதுக்கு முந்தினது. சிங்காரத்தோப்பு அந்த மேலப்புலிவார் ரோட்ல தமிழ்ச்சங்கம், திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் இருக்குல்ல, அங்க ஒரு தேவராளுக்கு ஏத்தல இல்லை, அங்க ஒரு வள்ளுவர் பேர். நீங்க பாருங்களேன், இந்த வள்ளுவருக்கு அந்த வள்ளுவருக்கு சம்மந்தமே இருக்காது. ஃபேஸ் கட்டு வேற மாதிரி இருக்கும். சிலதுல குடுமி வச்சு இருக்கிறாரு, சிலதுல குடுமி இல்லாம இருக்கிறாரு, சிலது தாடி வச்சிருக்காரு, சில தாடி இல்லாம இருக்கிறாரு. அது இப்ப கலைஞர் பீரியட்ல ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுத்து நீ வரைஞ்சு கொடுப்பான்னு சொல்லி சொன்னதை அபிஷியலா இதுதான் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட வள்ளுவருடைய உருவம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபைனல் பண்ணப்பட்டதுதான். அதனால முன்னாடி உள்ள எல்லாத்துக்குமே வரையப்படுற உருவங்கள் பெரும்பாலும் சும்மா ஒரு கற்பனையில் உள்ள உருவமாகத்தான் இருக்கும்.